மற்ற செய்திகளை சற்று விரிவாக காணலாம். சென்னை, கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மழையினால் ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் பாதிப்புகளுக்கு 3 மாதங்களில் பெய்ய வேண்டிய மழை 3 நாட்களில் கொட்டி தீர்த்ததே காரணம் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது. அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததே பாதிப்புக்கு காரணம் என்று எதிர்க்கட்சிகள் சார்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. உண்மையில் எது இதற்கு காரணம் என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. 3 மாத காலத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரு சில நாட்களிலேயே கொட்டி தீர்த்துவிட்டால் என்னதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு சில இடங்களில் மழை நீர் தேங்குவதையும் அதனால் சேதங்கள் விளைவதையும் தவிர்க்க இயலாது. ரோட்ல தண்ணி இருந்தா வீட்லயாவது அடக்கலாம் இருந்துக்கலாம். ஆனா வீட்டுக்குள்ளே தண்ணி இருக்கு, அதை கூட இன்னும் போக முடியாத சூழ்நிலை தான் இன்னைக்கு இந்த அரசாங்கமும் மாநகராட்சியும் இருக்கு. அரசு எடுத்துள்ள துரிதமான நிவாரண பணிகளை குறை கூற முடியாது என்று பெரும்பாலானோர் கருதினாலும் நிரந்தர தீர்வுக்கு அரசு வழிவகுக்கவில்லை என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து இந்த நிலைக்கு மக்களும் பொறுப்பாளிகளே என குற்றம் சாட்டி கேள்விகளை எழுப்பியுள்ளனர். சமூக ஆர்வலர்கள் முன்வைக்கும் கேள்விகள்: நீங்கள் வாக்களிக்க எதை எதிர்பார்த்தீர்கள்? ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசாங்கத்திடம் எதை எதிர்பார்த்தீர்கள்? ஓட்டுக்கு காசு. தேர்ந்தெடுத்த அரசிடமிருந்து இலவசமாக டிவி, இலவசமாக அடுப்பு, மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, இன்னும் பல. நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைத்தது. ஆனால் இது மட்டும் போதுமா உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த? அரசிடம் நீங்கள் கேட்டிருக்க வேண்டியது, ஆனால் கேட்காதது, வருங்கால சந்ததியினருக்கு அவசியமான மழை வளத்தை பாதுகாக்க அரசை கேட்டீர்களா? தரமான சாலை வசதி கேட்டீர்களா? பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கேட்டீர்களா? நல்ல கல்விதான் கேட்டீர்களா? தரமான சுகாதார வசதி கேட்டீர்களா? வேலை வாய்ப்பை உருவாக்கும் வளர்ச்சி திட்டங்களை கேட்டீர்களா? புதிய ஏரி குளங்களை உருவாக்க கேட்டீர்களா? இல்லை, இருக்கும் ஏரி குளங்களை பாதுகாக்க கேட்டீர்களா? இதில் எதையும் கேட்கவில்லை. கேட்டதெல்லாம் இலவசம், இலவசம், இலவசம் மட்டுமே. கடந்த 10 நாட்களுக்கு முன்னர் லாரிகளில் பணம் கொடுத்து தண்ணீர் வாங்கினோம். ஆனால் இன்றோ எத்தனை டிஎம்சி தண்ணீர் வீணாக கடலில் கலக்கிறது. இதனை பார்த்த மனம் பதைக்கிறது. கூவத்தில் பெருக்கெடுத்த நீர் சென்னை நகரின் கழிவுகளை சுமந்து சென்று கடலையே கருப்பாக்கி இருக்கிறது. சுற்றுச்சூழலை மாசாக்கி இருக்கிறது. இலவசமாக பெற்ற மிக்சி, கிரைண்டர் இவற்றையெல்லாம் வருங்கால சந்ததியினருக்காக சேமித்து வைக்க முடியுமா? நம் வருங்கால சந்ததியினருக்கு சேமித்து வைக்க வேண்டியது என்ன? சிறந்த கட்டமைப்புகள், நல்ல நீராதாரங்கள், சீரான வளர்ச்சி திட்டங்கள் கொண்ட வளமான தமிழகத்தை தான். அரசாங்கத்திடம் கேளுங்கள். சேர, சோழ, பாண்டிய, பல்லவர் உருவாக்கிய ஏரி குளங்களை சீரமைத்து நீராதாரங்களை பாதுகாக்க அரசாங்கத்திடம் கேளுங்கள். நீராதாரங்களையும் நீர்வழி பாதைகளையும் ஆக்கிரமிப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு மிக குறுகிய காலத்தில் நதிகளை இணைத்ததை போல் தமிழகத்திலும் நதிகளை இணைக்க கேளுங்கள். குளங்களை சீரமைக்க கேளுங்கள். அரசிற்கு 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் கடன் சுமை உள்ளது. இதில் பெரும்பகுதி இலவசங்களுக்காக செலவிடப்பட்டது. இலவச திட்டங்களுக்காக செலவிடப்பட்ட தொகை வளர்ச்சி திட்டங்களுக்காக செலவிடப்பட்டிருந்தால் தமிழகம் மேலும் வளம் பெற்றிருக்கும். எனவே இலவசம் மறுங்கள், வளர்ச்சி திட்டங்களை கேளுங்கள்.